கயன், இந்தம்மா கொஞ்சம் டீ குடி. பரவாயில்ல, நீ வேண்டாம். அக்கா, அதை வாங்கி குடிங்க. வேற ஏதாவது கொண்டு வரவா அண்ணி? இல்ல வேண்டாம் ஷாலினி. எதுவுமே வேண்டான்னு எப்படி கயன்? எங்களை இதை பத்தி யோசிக்க வேண்டான்னு சொல்லிட்டு நீ நடந்ததை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா என்ன நியாயம்? விடு, பாத்துக்கலாம். சீக்கிரம் இந்த எல்லா பிரச்சனையில இருந்தும் நம்ம மீண்டு வந்துருவோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ எதை நினைச்சு கவலைப்படாத. இந்தா இத புடி, குடி குடி. ஆமா அண்ணி, எங்க மூர்த்தி அண்ணனை காணோம்? எங்க நாம ஐயோ, வீடு வர வந்துருச்சு. நேற்று மாதிரி குடிச்சு நம்ம மாட்டிக்க கூடாது. எப்படியாவது சமாளிப்போம். இந்த கால் தான் நிற்க மாட்டேங்குது. இந்த செருப்பு வர நேரங்காலம் தெரியாம காலை பிடிச்சி நிற்குது. ஒண்ணுல எங்க எங்க நில்லுங்க. என்னது? எங்க போயிருந்தீங்க? இதை இங்க பக்கத்துல வெளிலதான் இருந்தேன். வெளியனா எங்க? அதையும் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போனீங்க? அது ஹோட்டலுக்கு போனா லிஸ்ட் மளிகை சாமான் லிஸ்ட மறந்துட்டேன். அதை எடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். மூர்த்தி, ஆ? ஏன் முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு? அதுல வெளியிலாம் போயிட்டு வந்தேன்னா டயர்டா இருக்கு, அதான். சரி வா, நீ கொஞ்சம் டீ குடி வா. இல்ல வேணாம், நான் மளிகை சாமான் லிஸ்ட் எடுத்துட்டு அப்படியே கிளம்பணும். என்ன இந்த மனுஷன் நடவடிக்கை சரியில்லையே. வீட்ல இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம ஹோட்டலுக்கு போயிட்டு வந்தேன்னு சம்பந்தமே இல்லாம அவர் பாட்டுக்கு எனக்கு என்ன போய்கிட்டு இருக்காரு. ஏதோ தப்பா இருக்கே. ஐயோ, கூடவே வராளே. நம்ம பாத்ரூமுக்குள்ள போயிடுவோம். ப்ரஷ் பண்ணிட்டா ஸ்மெல் அடிக்காதுல்ல. ப்ரஷ் பண்ணிட்டா எதுக்கு இந்த மனுஷன் இப்ப பல்லு விளக்கிட்டு இருக்காரு? ஒருவேளை காலையில பல்லு விளக்கலையா? இது அவர்கிட்டே கேட்டுருவோம். ஏங்க, என்ன பண்றீங்க? நில்லுங்க. இந்த டைம்ல எதுக்கு சம்பந்தமே இல்லாம பல்லு தேய்ச்சிட்டு வரீங்க? உங்களை தான் கேக்குறேன். என்ன? எதுக்கு இப்ப பல்லு தேய்ச்சிட்டு வரீங்க? பதில் சொல்லுங்க. அது இப்ப எதுக்காக பல்லு தேய்ச்சீங்க? அது வந்து வாய் ஒரு மாதிரியா கசப்பா இருந்துச்சா, அதான் பல் தேய்ச்சேன். கசப்பா இருந்துச்சா? அது ஆமா, கசப்பா இருக்கிற அளவுக்கு அப்படின்னு சாப்பிட்டீங்க? ஒண்ணு இல்ல. அது வந்து அது என்னன்னா, அது ஏங்க, நீங்க குடிச்சிருக்கீங்க தானே? என்னதானா? ஏன் இந்த மாதிரி கேக்குற? என்ன நீ லூஸ் மாதிரி உளர்ற? அதெல்லாம் நான் நேத்தே விட்டாச்சு. இல்ல இல்ல, உங்க மேல சரக்கு ஸ்மெல் வருது. இல்லதானோ? நீங்க குடிச்சிருக்கீங்க. இல்ல, நான் குடிக்கல. அது இல்லதானோ? நேத்து அடிச்சல, அதோட எஃபெக்டிவ் இன்னும் இருக்கு. அதான் குளிக்கிற சோப்பு வேற ஏதாவது வாங்கு. இப்ப இருக்கிறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். காலையில குடிச்சும் அந்த வாடை போகலன்னா அப்போ அந்த சோப்பு நம்ம வீட்டுல இருக்கக்கூடாது. அடுத்த நாள் இந்த மாதிரி ஸ்மெல் எல்லாம் வராத மாதிரி வெளியில நல்ல சோப்பு வாங்கலாம். எங்க நீங்க ஒழுங்கு மரியாதை உண்மை மறக்காம சொல்லுங்க. நீங்க குடிச்சிருக்கீங்க தானே? இல்ல. ஆமா. இல்லடி, அதுல நான் குடிச்சிருக்கேன். முன்னாடி ஒரு காலத்துல குடிச்சிருக்கேன். நேத்து குடிச்சேன். ஆனா இப்போ குடிக்கலன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நான் உளறிட்டேன்.